ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ஒரு ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் ஒரு கடாயில் ரவை மெஷர் பண்ண கப்லேயே 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. கட்டி எதுவும் விழுகாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே வாங்க. அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னொரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். அதுக்கு 5 to 6 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி and திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி and திராட்சையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேசரி கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கங்க, இப்போ நம்மளும் தலைன்னு வாயில் வச்சோடனே கரையக்கூடிய அளவுக்கு கல்யாண வீட்டு கேசரி மாதிரி நம்மளும் சூப்பராகவே வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். அதுவும் டால்டா எதுவும் ஆட் பண்ணாமலே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.